போன வைடா மாதிரி புத்தர் போதி தருமார் இப்படியே வை கையா. இக்னோர் த நெகட்டிவிட்டிஸ். என்னையா பண்ணிட்டு இருக்க? ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியா? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். I'm an OCD person because so ஓசிடி பெர்சன்னா என்ன ஜாதி பேர்லாம் சொல்ற? சின்ன கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கு. ஓசிடின்னு என்னன்னு சொல்றா? அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர். ஐயா இதுவும் நெளிஞ்சிருக்குதுங்கய்யா. ஃபேன்னாவே வளைஞ்சதா இருக்கும் போல. வெல்கம் டு க்ளீன் சுத்தம் பண்றோம்ல. இடத்தை க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணா இனிமேல் இங்க யாரும் துணி போட கூடாது. இந்த ரூமை பேலஸா மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்ன மாத்தீங்க? ஐயோ ஐயோ. காஞ்சல வர ஈர பண்றாங்க. ஏன் மண்ணு மண்ணா இருக்குதுங்க. நல்லா தோடா. துணி நல்லா இருக்குதா? ஐயா நல்ல துணி தான்டா. அநியாயம் பண்ணாதடா. டேய் 2 கிலோ எடுத்துட்டு போடா. நாள என்ன பண்ண முடியும்? அது கம்மி இருக்கு. ஏய் உழைப்ப நீங்க சொன்னாதீங்க. உழைப்ப சொல்றாங்க. டேய் மேல இது. வாடி வா என்ன நாவு போடு. உழைப்ப சொல்றாங்க. அவன் உழைப்ப எதுக்கு அவன் தரணும்? அவன் உழைப்ப உருவட்டும் இருங்க. அது சொல்லாதீங்க. என்னென்ன கேட்டா தெரியுமா? வீடியோ எடுக்கிறீங்களா? எடுத்துட்டாரு. வீடியோ எடுங்க. வீடியோ ஹெல்ப் பண்ணாத. நான் கேட்டேன் 2 பேர் எடுக்க முடியாதான் கேட்டேன். ஏன் உழைப்ப சுரண்டாதரா அப்படின்னா கொடுத்துட்டு அவங்க கொடு. ஒருத்தர் உதவி பண்றாருன்னா வாங்கிக்கணும். நானே மட்டுமே உதவி எனக்கு தேவையில்லடா. உதவியில பண்ணலாம். ஆமாங்கய்யா. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கா ஆல்ரெடி. அவ்வளவுதான் ஒண்ணுமே முடியாது. அறிவில்லாதவன் முட்டாள்னு பார்த்தா இவங்களும் அதை வாங்கி அது மேல போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நனைஞ்சிச்சு. பெருவீன் குனி அமிச்சோம் உள்ள போயிரு. ரெயின் கோட்டுக்குள்ள போயிரு. அதுதான் நான் சொல்றது ஏதோ ஒரு வகையில ஐயா ஐயா முடிய மாட்டீங்க. போயிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டுமனாலதான் இந்த இந்தியா நீங்கி கிடக்கு. ஆனா அது கிடைக்காத பட்சத்துலதான் ஒரு மனுஷனும் ஒரு டைலாக் நான் ஓகே. ஜட்டியை வந்துட்டு 10 தடவை தள்ளி விட்டீங்க. நானும் எடுத்து இதுக்கப்புறம் நான் மனுஷனா ஓகே. ரமேஷ் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு என்ன நிலவரம் நடந்திருக்கு அங்க விசாரிச்சு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. பப்ளிக் ஒருத்தர் உங்களை வாடகைல தாக்குறாரு. போச்சு ஓடி போயிடு. இல்ல இங்கே மழைக்காக ஒதுங்கி கொண்டிருக்கும் சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் பெயர், நீங்க எங்க இருக்கீங்க? என்னுடைய பெயர் நவீன். ரொம்பவே கஷ்டமா இருக்கியா? நான் ஏதோ இங்க தஞ்சம் பொழைக்க வந்திருக்கிறேன். பாருங்க கூட இல்லாம நாங்க சும்மா இந்த பேப்பர் அட்டையை வச்சு இருக்கோம். ஒதுங்கி இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஹெலிகாப்டர் மூலியமா உதவி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம்.
அதுதாங்கய்யா, நான் என் பேர் ஸ்ரீதர். நான் ஸ்ரீபெரும்புதூர்ல குடியிருக்கேன். நார்க பந்து முதல் சந்தை கவிதை மாதிரி இருக்குதுல்ல. வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் இங்க வருவேன். ஆனா அந்த ஒரு நாள் இப்படி வேலை வச்சு நான் சாதிக்கிறேன். வேலை பார்க்கல. இதற்கு குற்றச்சாட்டாக யாரை கூறுவீர்கள்? அதுதான் இதுக்கெல்லாம் முதல் முக்கிய காரணமா ஜீரோவை வட்டியா கட்டிக்கிறேன். அதுக்கு இந்த நாளை செலக்ட் பண்ணதுல முக்கியமான இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதுவும் உதவி வேண்டுமா? நாங்கள் உதவுவதற்காக வந்திருக்கிறோம். அள்ளி தரீங்களா? இல்ல, நான் காலையிலே நன்றாக சாப்பிட்டு விட்டேன். இல்லைங்க, சாப்பாடுங்க. வாருங்கள், உங்களது சூழ்நிலையை விளக்குவதற்காக. பிங்க் கலர் மைக் ஒரு மைக்கு போதும். எங்களது இங்கே யாசர் என்று ஒருத்தர் இருக்கிறார். இன்னொரு மைக்காவே உள்ளது. கருவ கண்டிடாடே. ஏன்டா அப்படி பண்றீங்க ஐயா? நான் பாக்கிறதுக்கு தான் கேமரா இதா ஏதோ டியூட்டில இருக்கிறதுனால பொறுமையா பேசிக்கிட்டு என்ன சூளைமேடு பகுதியில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது. மைக் காட்டாதீங்க. ஆனால் வெறும் விளக்கமாத்து குச்சி டிவிக்காரர் வாய்க்குள்ள விளக்கமாத்து கொண்டு போறாரு. அப்படியே பக்கத்தில் இருக்கும் எடிசன் எடிசன் வழக்கமாறு வாய்க்கு வருதா? வழி எதுவுமே தெரியல. கையில புண்ணை வச்சுட்டு என்ன மைக் தூக்கிட்டு வரும். என்னவென்று நீங்க என்னவென்று இதெல்லாம் பார்த்தீர்கள்? அதாவது இவர் கூறுவது என்னவென்றால், இவருக்கு கடுமையான சூழ்நிலையில் இவர் இந்த பாத்ரூமில் தஞ்சமடைந்துள்ளார். இவரது சூழ்நிலையானது மிகவும் மழை வரும்போது எனக்கு இப்படி இருந்தது. இந்த வேலை விட்டு போறோம். இது வீடியோ வச்சு வீடு க்ளீன் பண்ணிட்டோம். நீ க்ளீன் பண்ணோம். இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு டைம் அப்படியே ஒரு பாருங்க, கிளீனா தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இது போட்டு வச்சிருப்போம். வேற ஒன்றும் இல்லை. இருங்க ப்ரோ, இங்க செருப்பு வந்துட்டு வெளியில கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்டாண்ட் வாங்கினோம். லைட் போடுங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டாண்டு. அடுத்தது விசல் ஸ்டாண்ட். எதுக்காகனா பாத்திரங்கள் இப்படி இருக்க வேண்டாம் என்பதற்காக வச்சது. தட்டு வைக்கிற இடத்துல சுத்தங்கிறது மனசுல இருந்தோம். இதுக்கு அது வந்துட்டு டேய், வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பார்த்துருக்கேன்டா. ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். அதாவது அது எதுக்குன்னா ஃபிஷ் டேங்க். அப்படியே அவ்வளவுதான். கேஜிஎஃப் நகரத்துல இப்ப வெளிச்சம் வந்துருச்சு. இப்படிதான் யார் மீனுக்கு ஃபுட்டு போட மாட்டான். அது ஆயா இருந்து அதுவே தின்றும். அதே ஆகி போட்டுக்குது. ஆமா, நாரி இருக்கிற இவன் ஒருத்தனாலே பாதி குப்பை எடுத்து என்ன தெரியல. ஃபுல்லாமே அவன் துணி தான். இது இங்க இருக்கிற துணி, அந்த இது பேஸ்கெட், இது மேல இருக்கு. எத்தனை எதுக்கு இவ்வளவு வாங்கி வச்சிருக்கானே தெரியல ப்ரோ. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு தரான் ட்ரெஸ் எடுத்து போட்டாலாம் ஒன்று கேட்க மாட்டான். வந்துட்டு கொஞ்சமா முத்து இருந்த வாசி ரூம் வந்துட்டு ரொம்ப டஸ்டியா இருந்தது. பரவாயில்ல. இப்போ ரொம்ப சுத்தமா இருக்குது முத்து போனதுக்கு அப்புறம். இன்ட்ரோ டோஸ் காய்ஸ். இவன் தான் முகேஷ். படத்துல ஹீரோ நடிச்சாங்க. என்ன படம்? கருடன். என் முதல் நாயகன் நீ. அந்த போஸ்டர் போட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்ப்பாங்களே. இதுக்கு முன்னாடி போட்டதுக்கே போஸ்ட்டுக்கு லிங்க் கொடுக்கல, மறந்துட்டோம். ப்ரோ
கேமரா இந்த சைடு திருப்பி காட்டி விடுவோம்டா. இவரை பத்தி நீங்க எதுவும் சொல்லுங்க. எனக்கு பிறந்த மேனியா அந்த எனக்கு ஒரு கேரக்டர். உங்க கேரக்டர் தான் ஆல்ரெடி ஒஸ்ட் ஆயிட்டு, அப்புறம் ஏன் கேரக்டர்? அடுத்த வாரம் வருவேன்ல. ஐயா சனிக்கிழமை நல்ல ஒரு சஞ்சீவ் ப்ரோ மாதிரி நான் என்னைக்குமே ஒரு மனுஷனை பார்த்துருக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் பார்க்கவும் பாய். ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவாள் அப்படின்றதுனால அந்த அவால் ஜோக்கை இழுக்காம இருங்களேன், அப்புறமேட்டு தேவையில்லாத வன்மங்கள்லாம் வெளியில வரும்.